38 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நாயகன் படத்தை விட தக் லைஃப் படம் சூப்பராக இருக்குமா? வாங்க. வணக்கம் காய்ஸ், இது உங்கள் ஆடியோ பெட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக் லைஃப் படத்தை பற்றி தான். கமலஹாசன் இந்த படத்துக்கு மெயின் ஸ்கிரிப்ட் எழுதுனதாகவும் அதை அந்த ஐடியாவை எடுத்து மணிரத்னம் அவர்கள் இதை ஒர்க் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையும் இருக்குது. அதே சமயம் இந்த யக்கூசா போர்ஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அண்ட் இவங்களும் இந்தியன் 2ல் கொடுத்த பில்டப் இதை விட அதிகமான பில்டப் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எனிவே தக் லைஃபோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே தக் லைஃபாகவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ரங்கராய சக்திவேல் நாயகர் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம கமலஹாசன். அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கேங்ஸ்டராகவும் இருக்கார். அதே சமயம் ஒரு பெரிய நல்ல லைஃப்பும் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க கமலஹாசன் திடீர்னு ஒரு பிரச்சனையின் காரணமாக நான் கொஞ்சம் அண்டர் கிரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் போனதுக்கப்புறம் இங்கே அவரோட வளர்ப்பு மகனாக இருக்கிற சிம்புவுக்கு பல பிரச்சனைகள் வருது. அதை சிம்பு எப்படி ஃபேஸ் பண்ணார் அண்டு ஃபேஸ் பண்ண போனதில் ஒரு ரிஃப்ட் ஆகி இவங்க 2 பேருமே ஃபேஸ் ஆஃப் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதோட தான் ட்ரெய்லர் முடியுது. ஸ்டார் கேஸ்ட்டும் இங்கே இருக்காங்க, டெக்னிக்கல் கேஸ்ட்டும் இங்கே இருக்காங்க, ஹைப்பும் இங்கே இருக்குது. ஆனால் படம் இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்காங்கிறத படம் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் பொதுவாகவே ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிற படங்கள் தான். ஆனால் பேஷண்ட் செத்துட்டாரா பொழைச்சிட்டாரா அப்படிங்கிறத நம்ம தக் லைஃப் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தக் லைஃப் படத்துக்கு உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தக் லைஃப் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட